கருவாயனை காணோம். சரிம்மா வெளியே வாது போவோம். என்னம்மா இங்க எதுக்கு போலீஸ்காரங்கிட்ட நேற்று அடி வாங்கின மார்க்கெட்ல சொல்லு. போலீஸ்காரங்கிட்ட அடியா? ஆமா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சா? அது ஊருக்கே தெரிஞ்சு ஊரே காரி துப்புதுடா. மானம் போகுது. அப்படி என்னதான் நடந்துச்சு? அது ஒண்ணு இல்லம்மா. நீ மார்க்கெட்டுக்கு நான் போய் வாங்கி காயெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னியா? சரி. காய்கறி வாங்கிட்டு வந்தேன். வரும்போது ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி, பக்கத்துல டியூட்டி பார்த்துட்டு இருந்த போலீஸ்கார்ட்ட போய் சார் ஒரே ஒரு டீ வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லி. பைத்தியக்காரனாய அவர்கிட்ட ஏன்டா டீ கேட்ட? ஆமா, அவர் தான் போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாரு. இப்ப என் ஃப்ரெண்டா இருந்தா டீ கேட்க மாட்டேனா? சரி, அப்புறம் என்னதான் நடந்துச்சு? அதுக்கு போய் அவர் என்கிட்ட கேக்குறாரு, நீ வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்டாரு. நான் எம்பிட்டு விவரம் சார், வீட்டுல சொன்னா வீட்டுக்கு எப்படி சார் தெரியும், அதனால வீட்டுல சொல்லல, வீட்டுல சொல்லாம என் வீட்டுக்காரமான சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அப்புறம் சொன்னானா. அதுக்கு அவர் மனதுல என்ன நினைச்சாரோ, மார்க்கெட்டு பூரா விரட்டி 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 வெளுத்துட்டாரு. அப்படியா? ஒரு வழியா பப்ளிக்கெல்லாம் வந்து அப்படி பிரிச்சு, சார் போங்க சார், அறியா பையன் தெரியாம பேசிட்டான், என்ன என்ன சொல்லி பிரிச்சு விட்டாங்க. இதுல ஒரு ஹைலைட் தெரியுமா? அப்படின்னு ஹைலைட், அந்த போலீஸ்கார் வாங்கி கொடுத்துருந்தா ஒரே ஒரு டீ தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த பப்ளிக் விலைக்கு விட்டாங்க தெரியுமா? தம்பி நீ அடி வாங்கி டயர்டா இருக்க, பாப்பான்னு டீ கடையை கூட்டி போய் ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தத்துல எனக்கு ஒரு டீயும் பண்ணு கிடைச்சிருச்சு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.